அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் விஎல்இ சிஎஸ்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சதரன் ரயில்வேல சென்னை ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து 21 ஸ்போர்ட் பர்சனை வந்து இப்போது வந்து ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து சதரன் ரயில்வேலேருந்து சென்னை லொக்கேஷனுக்கு 21 ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னிலேருந்து அதாவது 30/10/2021 அடுத்த மாதம் 30/11/2021 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ அவங்க கேட்டிருக்க ரெக்யர்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அத்லெட்டிக்கில் மென்னு, அத்லெட்டிக் உமனு, பேஸ்கெட் பால் மென்னு, பேஸ்கெட் பால் உமனு, கிரிக்கெட் உமன், பவர் லிஃப்டிங் மென்னு, ஸ்விம்மிங் மென்னு, வாலிபால் மென், இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவங்க வந்து சில ரெக்யர்மெண்ட்டோடு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாலிபால் மென்னு, வாலிபால் உமன்லேயும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லெவல் 4 and 5 அண்ட் லெவல் 2 and 3 அந்த பேமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் லெவல் 2 and 3 வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் லெவல் 4 and 5க்கு வந்து எனி டிகிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா, கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அண்ட் கேட்டகரி ஏல பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒலிம்பிக் கேம் சீனியர் கேட்டகரியில் இருக்கணும். அண்ட் கேட்டகரி பி பார்த்திங்க அப்படின்னாக்கா, வேர்ல்டு கப் சாம்பியனிஷ், ஏஷியன் கேம், காமன்வெல்த் கேம், யூத் ஒலிம்பிக் இதை மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்டகரி சி பார்த்திங்க அப்படின்னாக்கா, காமன்வெல்த் சாம்பியன்ஷிப், ஏஷியன் சாம்பியன்ஷிப், ஏஷியன் கப், அதுக்கப்புறம் சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸ், யூஎஸ்ஐசி அண்ட் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 18லேருந்து 25 வரைக்கும் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் கேண்டிடேட்டுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லெவல் 2க்கு வந்து 19,900 ரூபாயும், லெவல் 3க்கு 21,700 ரூபாயும், லெவல் 4க்கு 25,500 ரூபாயும், லெவல் 5க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 29,200 ரூபாயும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, சதரன்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபார் கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் கோச்சிங் அப்சர்வேஷன் டியூரிங் தி ட்ரையல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 40 மார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் அசஸ்மெண்ட் அண்ட் ரெகனைசேஷன் ஸ்போர்ட் அச்சீவ்மெண்ட் ஆஸ் பெர் நமக்கு ஒரு 50 மார்க்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 10 மார்க்கும், ஆக மொத்தம் 100 மார்க்குக்கு அவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மைனாரிட்டி கேண்டிடேட், எக்கனாமிக்கலி வீக்கர் பிளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 250 ரூபாயும் அவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிமாண்ட் டிராஃப்ட்டில் தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அது என்ன பேரில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், சென்னை, பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் இந்த டிடி வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் இது உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இந்த டிடியும் நீங்கள் வச்சு அனுப்பணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த இயர் 2021-22 அப்படிங்கிறதையும் நீங்கள் என்வலப் கவர் மேலே எழுதணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, போஸ்டல் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தி அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், சதரன் ரயில்வே, 3rd floor, நம்பர் 5, டாக்டர் PV செரியன், எக்மோர், சென்னை. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அடுத்த மாதம் 30/11க்குள்ளே நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொரியர் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் டிலேயாக பண்ணீங்க, உங்களுக்கு இன்கேஸ் அவங்களுக்கு டிலேயாக ரிசீவ் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா, பர்சனலாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காகவே இந்த ரெக்ரூட்மெண்ட்டை அவங்க விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க மேலே குறிப்பிட்ட உள்ள சாம்பியன்ஷிப் ரெக்ரூட்மெண்ட் படி அவங்க வந்து என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்முடைய உங்களுக்கு பிடிஎஃப் காப்பி. ஸோ இதுதான் இந்த காப்பி தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அது கூட ப்ரிஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், உங்களுடைய ஃபாதர் நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், உங்களுடைய நியர்பை ரயில்வே ஸ்டேஷனை எழுதணும், நீங்கள் உங்களுடைய அட்ரஸுக்கு நியர்பை என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் எழுதணும், உங்களுடைய ஃபுல் அட்ரஸையும் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட், உங்களுடைய பின்கோடு எழுதணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கான எஸ்டிடி கோடையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ உங்களுடைய நேஷ்னாலிட்டி, உங்களுடைய ரிலீஜியன் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல்ன்ற எழுதணும். அதனால் உங்களோட மேரிட் ஸ்டேட்டஸும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அந்த கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேஷன், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எஜுகேஷனில் என்ன படிச்சிங்க, 10th படிச்சிங்க, 12th படிச்சிங்களா, ஐடிஐ இல்லை கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரண்டிஸு, டிப்ளமோ, நான் டெக்னிக்கல் கிராஜுவேஷன் போஸ்ட், டெக்னிக்கல் கிராஜுவேஷன் போஸ்ட், இதில் நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னாக்கா அதை நீங்கள் டிக் பண்ணலாம். இல்லை ரயில்வேஸ் எம்ப்ளாய்டு சர்வீசிங் இன் ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தால் அதை நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய பாடியில் இருக்கிற ஏதாவது மோல் ஸ்க்ராச்சஸ் மார்க்ஸ் வந்து நீங்கள் எங்கெங்கே அப்டேட் பண்ணணும். அது ரெண்டு மார்க்ஸாக இருக்கணும். ஸோ 2 பர்சனல் மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிடி எடுத்தது டிடி நம்பரையும் அதுக்கான டேட்டையும் நீங்கள் எந்த பேங்க்கில் டிடி எடுத்தீங்கன்ற டீட்டெயிலும் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து உங்களுடைய லெஃப்ட் தம்பை இம்ப்ரெஷன் வைக்கணும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சிக்னேச்சர் சைன் இன் ரன்னிங் லெட்டர்ஸில் உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அதுக்கான பொசிஷன் நீங்கள் என்ன எடுத்தீங்கன்றதையும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்லாம் வைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அதுக்கான செல்ஃப் சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அக்கௌண்ட் டீட்டெயில் கேன் பி கேண்டிடேட் ஃபார் ரீஃபண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இஃப் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்டு அப்படின்ற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட டிக்ளரேஷன் நீங்கள் எழுதணும். நீங்கள் இங்கே உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய டேட்டு, உங்களுடைய சிக்னேச்சர், நேம் ஆஃப் த கேண்டிடேட் அதையும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வைக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் இதில் நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுடைய என்எல்கம் மேலே என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் டேட்டில் நீங்கள் எழுதணும். ஸோ அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வேலிடேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.